ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கலாத்தியருக்கு தூய பவுலடியார் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தினாலே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை தேவன் விடுவிக்க விரும்புகிறார். அதற்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு அவர் செயல்பட்டார் என்பதை அந்த பகுதியில் நாம் பார்க்குறோம். இயேசுவும் ஒப்பு கொடுத்தார். எதற்கு என்று சொன்னால், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணுவதற்காக. அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிரபஞ்சம் இப்போது பொல்லாப்பாக இருக்கிறது. அது தேவனால் படைக்கப்பட்டு பிறகு சாமாயி சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே வந்து இப்போ பொல்லாப்பாக இருக்கிறது. அது 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவன் மகிமையான சுவிசேஷத்தின் வழி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாயிராதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்களை குருடாக்கினான். அப்போ இந்த பிரபஞ்சம் கிறிஸ்துவன் சுவிசேஷத்துக்கு எதிரான ஒரு பொல்லாத பிசாசின் ஆளுகைக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்கிறோம். 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். அப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஏசு இடத்துல பிசாசு சொல்கிறான், உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்குறேன். சரி, அப்போ இந்த வசனங்களிலிருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிசாசனுடைய ஆளுகையில் இருக்கிறது. ஆகவே தான் இவ்விதமான பயங்கரங்கள், கொடுமைகள், பொல்லாப்புகள் நிறைந்ததாய் இந்த உலகம் காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நாம் சிக்கியிருக்கிறோம், விடுதலைக்கு ஏங்குகிறோம். தேவன் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். அது முதலாவது விஷயம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே நம்மை மூழ்கடிக்க விரும்பலை, பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்க விரும்புகிறார். சரிதானே? அதை தெளிவாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் பல சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் சபை சூழ்நிலையில் நான் பேசுகிறவன். அப்படியே இந்த கிறிஸ்தவ சூழ்நிலைகளெல்லாம் கவனிக்கும்போது இப்போ என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு பதிலாக பொல்லாத பிரபஞ்சத்தில் மூழ்கடிக்கிற ஒரு நிலை. சரிதானே? நான் சொல்ல சரிதானா? ஆமாம். ஆசீர்வாதம், பூமியின் உயர்ந்த ஸ்தானம், எல்லாரோட மேன்மையாக இருப்பாய் அப்படின்னு எல்லா செய்திகளும் அந்த டைப்பில் போய் ஜனங்களை இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் மூழ்கடிக்கிற ஒரு சூழ்நிலையில சென்று ஜனங்கள்லாம் அதில் மூழ்கிடுறான். அப்படியே மூழ்கிடுறான். நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அடுத்த வார்த்தை என்னது? அப்பொழுது இவள் எல்லாம் உங்களுக்கு, எல்லாம்னா என்னது? உலகத்தில் உள்ள எல்லா காரியமும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றாங்க. அதுக்கு மேலே இருக்கு இல்லையா? என்ன இருக்குது? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை ஒடிப்போம், எண்ணத்தை குடிப்போம் இல்லையா? கவலைப்படாதீர்கள் மேலே சொல்லிட்டு இவைகள் எல்லாம். இவை சரிதானே? வார்த்தையை தெளிவாக விசுவாசிகளுக்கு அறிவு வேணாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனமா 6 போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஒன்று கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதில்லை, நிச்சயம். ஒன்றும் ஒடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனை, கண்ணி, கேடு, அழிவில் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான இச்சைகளில் விழுகிறார்கள். அப்படியே போட்டிருக்கு. மன ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இச்சித்த விசுவாசத்தை விழகி வேதனையில் விழுந்தார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை இவளெல்லாம் விட்டு நீதி, தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணத்தை அடையும்படி நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி கொள்ளு. நல்ல கவனிங்க. சரி, அப்போ இப்படி தான் சொல்லியிருக்கு இல்லையா? அத்தியாவசியம் அவசியமானவைகளை உங்களுக்கு கொடுப்பார். அப்படி தான் எல்லா பகுதியும் அமைந்திருக்கிறது. இப்போ இதை விட்டுட்டு எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டால் எல்லாம் கிடைச்சிடும்னு சொல்லி
பூமியின் உயர்ந்த ஸ்தானம்னு அந்த காரியங்களை நிறைய சொல்கிறதுனால ஜனங்கள் அதுக்குள்ளே மூழ்கி அப்புறம் வெளியே வர முடியாத அளவுக்கு மூழ்கிடுறான். சரிதானே? உதாரணத்துக்கு நிறைய சூழ்நிலையை பார்க்குறேன். ஒரு வீடு கட்டணுன்னா ஒரு அவசியத்துக்கு ஒரு வீடு கட்டினா அது இவ்வளோ போதும் இல்லையா? மற்ற ஜாதிகளோட மேன்மையாக கட்டணும்னா எப்படி கட்டணும்? அதுக்கு பெரிய அதுக்கு பிளான் எல்லாம் போட்டு அரண்மனை மாதிரி கட்டணும். ஒரு அவசியத்துக்கு ஒரு கார் வாங்கினா அவசியத்துக்கு அவர் காரை வாங்கலாம். இவ்வளோ லட்சம் கோடின்னெல்லாம் சொல்லுவாவ. அப்படிப்பட்ட காரை தான் வாங்கணும், நீ மேன்மையாக இருப்பாயின்னு வாங்க போனால் எப்படி இருக்கும்? ஒரு படிப்பு படிக்கணும்னு சொன்னால் உலகத்தில் நம்முடைய தகுதிக்கும் கழிவுக்கும் ஆண்டவர் நடத்துகிற மாதிரி ஒரு படிப்பில் போனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தானே ஐஸ்வர்யத்தை தரேன் இல்லையா? இல்லை அது வேண்டாம், அந்த படிப்பில் போனால் தான் மேலே போக முடியும்னா அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டாமே. அது எல்லாருக்கும் நடக்குதுன்னு நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஸோ இப்படி போய் கடனில் சிக்கனாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, இதுதான் பிரச்சனை. கோடி கணக்கில் கடன், லட்சக்கணக்கில் கடன். எல்லாரும் வெளியே பார்த்தா ஆசீர்வாதமாக இருக்க மாதிரி இருக்காவே. நாங்கள் கொஞ்சம் ஊழியக்காரர்கள் இல்லையா, இன்டிமேட்டாக பேசுவோம். இவ்வளவு கடனில் இருக்கேன்பா சார், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இல்லை கேட்கலையா? இந்த மானிட்டர் கேட்குது. இந்த ஏதாவது ஸ்பீக்கர் மாற்றிருக்கா? ப்ளீஸ் செக் பண்ணுங்க. எங்களுக்கு மானிட்டர் நல்லா கேட்குது, இந்த சைடு கேட்குது. அந்த ஸ்பீக்கர் விடுபட்டிருக்கா? நீங்கள் டியூன் பண்ண வேண்டிய ஆம்பிளிஃபயராக டியூன் பண்ண வேண்டியதான் நீங்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. கேட்கல? இப்போ கேட்குதா? மானிட்டர் நல்ல சென்ஸாக இருக்குது. இது நான் அங்கே இருக்கு எனக்கு தெரியலை. சரி, என்ன புரிஞ்சுங்க? கலாத்தியர் 1:4 தானே? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்க விரும்புகிறார். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதெல்லாம் வசனம்லாம் அதெல்லாம் கேட்டதா உங்களுக்கு ஓரளவு? சரி, நான் கொஞ்சம் மென்மையாக பேச விரும்புகிறேன். அப்படியே ஆவியானவர் தர்றதை பேசுகிறதுல ஒரு வழக்கம். சரி, அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் பூமியின் உயர்ந்த ஸ்தானம், ஆசீர்வாதம், அது இதுன்னு சொல்லி இப்படியே கொண்டு இறக்கி விட்டுட்டாவ. எங்கே இறக்கி விட்டுட்டாவ? பிரபஞ்சத்தில் இறக்கி விட்டாச்சு. பிறகு சொல்ல, பாஸ்டர் ஜோமனுங்க பாஸ்டர், இவ்வளோ கோடி கடலில் இருக்கேன், இவ்வளோ லட்சம் கடலில் இருக்கேன். அப்போ தான் குழப்பம் ஆகி போச்சு. அப்போ பூமியின் உயர்ந்த ஸ்தானம், ஆசீர்வாதம் தருவாருன்னு சொல்லி இப்போ ஏன் கடனில் மாட்டினியா நீங்கள்? நீ ஏன் கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பா இல்லையா? இப்போ உள்ள இடம் எல்லாம் கடன் வாங்கி போட்டிருக்கு. அப்போ என்ன பெரியறோம்? ஆசீர்வாதம் வரையில இல்லையா? சாத்தானுக்கு அப்படி இல்லை, என்ன செஞ்சீங்க? சிக்கினீங்க. இல்லையோ? அதான உண்மை. இது ஆவியானவரை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நான் அந்த சூழ்நிலைக்குள்ளே போகும்போது அப்போ உலகத்தின் படியில், பிரபஞ்சத்தின் படியில் சிக்கி வெளியே வர முடியாத அளவு சிக்கினாங்க. வீடு அடமானம் வச்சாங்க, சொத்துக்களை வச்சாங்க, ஊரை விட்டு ஒளிச்சு ஓடி போயிருக்காவ, வீட்டை வித்துக்கிட்டு போயிருக்காவ. நிறைய இருக்குது, வரலாறு நிறைய இருக்குது. இப்போ இந்த காலத்தில் நடந்துட்டு இருக்க காரியம் நான் சொல்கிறேன், நான் விசாலமாய் சுற்றி வர்றதுனால. அப்போது கேள்வி என்னன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரணும்னு அவங்கள கடன் வாங்காமல் செஞ்சுருக்கணுமே. கடன் கொடுக்காமலாவது போட்டு அது இருக்கட்டும், கடன் வாங்காமல் இருக்கணும் இல்லையா? கடன் வாங்காமல் இல்லாமல் கடனுக்குள்ளே சிக்கி கொண்டாள். இப்போ என்ன செய்யணும் தெரியலை. பாஸ்டர்மாரும் ஜபம் கூட்டம், ஜபம் எல்லாம் நடக்கு, ஒரு பரிகாரம் இல்லை. நான் சில சூழ்நிலையில் போகும்போது பாஸ்டர்மார் ஸோ இப்படி இருக்குது ஆலோசனை கேட்பாங்க. அந்த விசுவாசிகளுக்கு கவுன்சில் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, சூழ்நிலை எப்படி இருக்குது. ஏன்னா அவங்களால அதை பேர் பண்ண முடியலை, அதை தாங்க முடியலை, அதுக்கு ஒரு பரிகாரம் செய்ய முடியலை. ஸோ அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த நேரம் அவங்கள்ட்ட நான் கவுன்சில் பண்ணணும், ஆலோசனை சொல்லணும். எப்போவுமே அப்படி தான், அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி அதுதான் ஜெபம் பண்ணுறது தான் வழக்கம். அந்த குருசடி ஜெபம் நடத்துறது கிடையாது. அப்போ நான் சொன்னேன், வசனம் இப்படி தான் சொல்லுது, இது பொல்லாத பிரபஞ்சம்னு சொல்லுது, உலக நேசம் தேவனுக்கு பிரதான பகைன்னு சொல்லுது. 1 யோவான் 2:15 என்ன சொல்லுது? உலகத்தில் உள்ள அன்பு கூறாதவர்கள், அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு இல்லை. கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் நிச்சை இல்லையா? தேவனால் உண்டானதில்லை, அது உலகத்தால் உண்டானது, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. முதல் காரியம், இந்த உலக நேசம் பாவம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? நேர தலைகளை இது வேறு, அவைய கேட்ட பிரசங்கம் ஜபம்லாம் வேறு, நான் சொன்னது வேறு. அதெல்லாம் அங்கே நடத்துங்க. இவ்வளோ கேட்ட பிரசங்கம் எல்லாம் இவ்வளோ தானே அனுபவிக்குதியே, அதை நடத்திடுங்க. இதுவரை நாங்கள் நம்பினதெல்லாம் பாவம், உலக நேசம் பாவம், பூமியின் உயர்ந்த ஸ்தானம் ஏறுறது பாவம். ஏன்னா நீங்கள் யோவான் 14:27 சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை இல்லையா? வசனம் சரிதானே? நான் தப்பாக இருந்தாலும் வசனம் தப்பப்படாது இல்லையா? சரி,
சொல்லியாச்சு. இனி என்ன செய்ய போறிய? 14:30 யோவான். அதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியது ஒன்று என்னிடத்துல இல்லை, உலகத்துக்குரிய ஒன்றும் இல்லை, என்னோட உரிமை பெற முடியாது. இதெல்லாம் வசனம் எல்லாம் கொஞ்சம் பைபிள் ஸ்டடி எடுத்து, அப்போ இதெல்லாம் பாவம் தானா? பாவம். இப்போ முதலுக்கு உங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் பாவம் அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறணும் ஆசை வந்துட்டா அது உலக நேசம், பாவம். உலகம் சாபத்தில் இருக்குது, தீக்குளத்தை வச்சுருக்கு, எல்லாம் சொல்லியாச்சு. அப்படியே வீழ பாவம் அறிக்கை செய்ய வச்சு, அப்படியா பாஸ்டர் நாங்கள் தெரியும், அப்படி தெரிஞ்சிருந்தா நாங்கள் நைஸாக போயிருக்க பார்த்தோம். அல்ல இல்லையா? இப்படி விலை கூடின படிப்பு, விலை கூடின காரியம் எல்லாம் போய் இனி விலை கூடின படிப்பு படித்தாச்சு, வேலை வாங்கியாச்சு, அது கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கடன், இனி வர கல்யாணம் பண்ணணும், ஒரு 5 கோடியாவது கிடச்சாண்டாமா, கடன் வாங்கி போட்டுரு. புரியுதா? ஆமாம். விலை மகன் அடுத்தது ஆகணும், விலை மகள் ஆக்கணும், எங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்கள். பண ஆசை எங்கே வர கொண்டு போ. ஸோ இதெல்லாம் விளக்கி தப்பு பண்ணிட்டோம். பாவம் அறிக்கை செய்யுங்க, பாவம் அறிக்கை செய்யுங்க. நான் சொல்லுது மட்டும் இல்லை, மற்ற நேரங்களிலும் பாவம் அறிக்கை செய்யுங்க. நல்ல பாவம் அறிக்கை செய்து 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 ஆண்டவரை இனிமேல் உலகத்தை நேசிக்க மாட்டோம், மனசை பூமியில் என்ன செய்ய மாட்டோம், வைக்க மாட்டோம். இல்லை நிறைய வசனம் எல்லாம் சொல்லி அவங்கள பாவம் அறிக்கை செய்ய ஆள வச்சு அப்படியே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன செய்வாரான்னு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் ஒரு காரியம் சொன்னார். உன் சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு எப்படி துரத்திடுவாரா? கொஞ்சம் கொஞ்சமாய், ஒரேடியாக துரத்த மாட்டாரோ. இது கொஞ்சம் கொஞ்சமாய் இனி ரிலீஸ் ஆகுறதுக்கு வழியை உண்டு பண்ணுவார். அதுக்குள்ள இந்த உலகத்தை விட்டுட்டு அந்த மனசை பரலோகத்தில் வச்சிடணும். எங்கே வைக்கணும்? ஆமாம், பரலோகத்தில் பொக்கிஷத்தை வைக்கணும். இருதயம் எங்கே இருக்குமோ அங்கே பொக்கிஷம் இருக்கும். 6:20 மத்தேயு அங்கே வச்சிடணும். உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செஞ்சாருன்னு சொல்லியிருக்கு. பேசியர் 2:7 இனி அங்கேயே வச்சிடணும். கொலோசியர் 3:1-2 சொல்லியில, கிறிஸ்து தேவனுடைய வலது பாஷங்க மேலானவளை தேடணும், பூமிக்குள்ள தேட மாட்டேன் தேட மாட்டேன் தேட மாட்டேன். சில பிள்ளைகள் சொன்னால் கேட்காது பாருங்க. எனக்கும் பேர பிள்ளை இருக்குது, சொன்னால் கேட்காது. கோவம் வந்தோடனே கம்பு எடுத்து அந்த அம்மா சுற்றி சுற்றி போட்டு அடிப்பா. அந்த பிள்ளைய சத்தம் பண்ண, அம்மா நான் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன். அது மாதிரி நீங்களே என்ன இப்படியே அழணும், கொஞ்சம் உணர்ச்சி வராண்டாம்மா, மறக்கப்படாது இல்லையா? இது வாழ்க்கை முழுதும் மறக்கப்படாது, இப்படியோட செய்யக்கூடாது. சுத்தி சுத்தி அப்படியே அழணும் பாருங்க. அழுது உடஞ்சி 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 நஞ்சு நஞ்சு அழணும். பாவரைக்கு செய்யணும். இப்படிலாம் செஞ்சு போட்டது. அப்புறம் ஏதாவது ஒரு வழியை உண்டு பண்ணுவார். அப்படி ஒரு சகோதரர் சிக்கிட்டார். அவருக்கு தப்புன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ எங்கே பொல்லாத பிரபஞ்சத்தில் சிக்கனொன்று அவருக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அவர் இப்படி அழுதுகிட்டே இருந்தார். ஒரு வழியும் தெரியல. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் பேசினாரா, உனக்கு வீடு இப்போ ரோட்டங்கரையில் தானே இருக்கு, மெயின் ரோட்டில் தானே இருக்கு, இது இப்போ விற்றா நல்ல விலைக்கு விற்கும், இதை விற்றுக்கிட்டு கொஞ்சம் உள்ளே போய் கொஞ்சம் சின்னதாக ஒரு கடனையும் தீர்த்துக்கிட்டு மிச்சம் உள்ள சின்ன வீடம் போட்டுட்டு அங்கே இருந்து எனக்கு ஊழியம் செய்யணும்னு சொன்னாராம். அல்ல இல்லையா? பார்த்தீங்களா? ஏன்னா இனி உலக நேசம் வந்துடக்கூடாது இல்லையா? பல மாதிரி இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு புதுமையாக இருக்கும். நான் ப்ராக்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இப்படி பாஸ்டர் மாதிரிலாம் சிக்கி கிடக்காவ, கடலில் கிடக்காவ நாங்கள் பேசிக்கிடுவோம். அப்போ உங்களுக்கு அப்படிப்பட்ட சிக்கல் வரும். அதுக்கு என்ன காரணம்னா உலக நேசம். அல்ல இல்லை, பொல்லாத பிரபஞ்சத்தில் இறங்க இறங்க தேவ கிருபை உங்களை விட்டு வெளியேறிக்கொண்டே இருக்கும். அல்ல இல்லை. ஏன் 2 எஜமான்கள் ஊழியம் செய்ய முடியாது? தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. 2 ஒன்றுக்கு ஒன்று எதிர் இல்லையா? நீங்கள் இந்த பக்கத்தில் இறங்கி போகும்போது அந்த கிருபை போயிடும், அந்த பக்கத்தில் போகும்போது இது கொஞ்சம் ஈடுபடும். அது உண்மைதான். பல காரியங்கள் ஈடுபடுறது உண்மைதான். அனாவசியமானது லாபமாக இருந்து எல்லாம் நஷ்டம் பண்ணி விட்டேன்னு போட்டு சொல்லுவார் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சா நீங்கள் இந்த மாதிரி யூடியூப் பிரசங்கி டிவி பிரசங்கி மாதிரி அடித்து கதையெல்லாம் கேட்டு ஏமாந்துடப்படாது. அல்ல இல்லையா? அவன் வாரவனே டை அடிச்சுட்டு தானே வரான் இல்லையா? டை பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக்கிய பிசாசு. பின்ன அவன் சொல்லுதெல்லாம் போய் தான். சரியா? இதில் போய் விழுந்துடப்படாது. விழுந்து விசுவாசிகளும் ஊழியக்காரெலாம் ரொம்ப சங்கடப்படுவார். ஸோ இதை சொல்லி திருத்தி சிலவர் நல்ல காலத்தில் கேட்க மாட்டாவ. இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் சிக்கி பயங்கர சகிக்க முடியாத வேதனை ஆனவரை சொல்ல, ஆண்டவரே என்னை எடுத்துக்கிடாப்பா, நம்முடைய ராஜ்யத்துக்கு வந்துருன்னு சத்தம் போடுவா. எப்போ? உலகம் எல்லாம் கசப்பானதான் பரலோக சிந்தை வர்றான் இல்லையா? அப்போ கொஞ்சம் கசப்பு ஆக்கணும். நேராக சொல்ல சரியாச்சுன்னா கேட்கலன்னா கொஞ்சம் கசப்பு ஆக்கணும். ஆண்டவரே எனக்கு போகிறாப்பா, நான் அங்கே வந்துடுறேன். ஆமாம், சிலர் அப்படி தான் எல்லாம் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தாங்க முடியாமல் வந்த பிறகு தான் பொண்ணப்பா நான் இன்னும் உம்மிடத்திலே வந்து விடுறேன். நல்ல இல்லையா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஒரு சபையில் 40 வயசில் சின்னவன்
நான் பிரசங்கம் பண்ணி முடித்தேன். ஒரு வயசான தாத்தா முன்னால் வந்தார். வந்து கையை குலுக்கி, கொள்ளாமல்லே பிரசங்கம் கொள்ளாமல்லே, நீங்கள் எல்லாம் சின்ன வயசுலேயே வந்துட்டியே, நாங்கள் எல்லாம் ரொம்ப லேட் ஆகிட்டோம். அல்ல பெரியதானே சொல்லுது. அவருக்கு சங்கடம். நாங்கள் உலகத்தில் அதை சாதிக்கலான்லாம் போனோம், அப்புறம் ஒன்றும் நடக்கலை, எல்லாம் முடிஞ்சு தப்பி அடிச்சு, இனி அந்த பொண்ணப்பன் செல்லப்பன் தங்கப்பன் தான் உண்டு இல்லையா ஏசப்பன் அப்படின்னு வந்தோம் அப்படின்னு சொன்னார். சரி, எப்படி இருக்கட்டும். அப்போ அன்புக்குரியவர்களே, இப்போ வேவ், இப்போ அடிக்கக்கூடிய அலை ட்ரெண்ட் என்னது? பொல்லாத பிரபத்தில் மூழ்கடிச்சு சிக்க வச்சு விசுவாசிகளோட மிச்சம் ஊழியக்காரர்களை சிக்கியாச்சு. வெளியே வர முடியலை. இனி என்ன செய்யுது? இனி ஆசீர்வாத பிரசங்கம் பேசணும். ஆமாம், கொடுங்கள், நிறைய தருவாருன்னு பேசணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கி பரலோகத்தை விட்டு இறங்கி பரலோகத்தில் வந்து அப்புறம் 6:02 அப்புறம் கடைசியில் ஒரு அடக்காராதனை, ஹோம் கோயிங் சர்வீஸ். எப்படியா ஹோம் கோயிங் சர்வீஸ்? எந்த ஹோமுக்கு போனார் நமக்கு தெரியாது. ஆமாம், அது வெளிப்படுத்தல் 3:5 ஆண்டவர் சொல்லார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை குறித்து நான் பிதா முன்பாக சாட்சி கொடுப்பேன். நம்ம சாட்சியாக இருக்கணும், சாட்சியாக இருக்க வேண்டியதான். சாட்சியாக இருங்கள்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமாம், சாட்சி சொல்லுறது நல்லது தான். ஆனால் இந்த சாட்சியெல்லாம் சொன்னாலும் பரலோகத்தில் ஆண்டவர் சொல்லுது சாட்சி இல்லைன்னா எல்லாம் கதை கந்தலாகி போயிடும் இல்லையா? என்னத்தை சொல்லுதியே? அப்போ முதலாவது ஆண்டவர் சாட்சி கொடுக்கத்தக்கதான் இருக்கணும். உண்மை உள்ள விசுவாசியே, உண்மை உள்ள ஊழியக்காரனே இருக்கண்டாமா. அதை கோட்டை விட்டுட்டு இந்த அரசியல் சாட்சியெல்லாம் அங்கே வராது பாருங்க. இங்கே ஓட்டு அஞ்சல் எல்லாம் அங்கே வருமா? நம்ம கத்தோலிக்கத்தில் எழுதியிருக்காங்க, விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு. எப்படியா 3 வருஷம் அவர் சொர்க்கத்தில் இருக்காராம். அங்கேருந்து சேட்டலைட் ஃபோனில் பேசினாராம். கொள்ளாமா? இப்படியெல்லாம் அங்கே உள்ளதுகளாக இப்போ இங்கேயே வந்து நுழைஞ்சிக்கிட்டு இருக்கு. அல்லையா? அஞ்சலி கூட்டம் வச்சாப்ப, தோத்தர கூட்டம் வச்சாப்ப. சரி, எப்படி அவர் பரலோகத்துக்கு போனால் சந்தோஷம்தான் இல்லையா? சரி, அப்போ மனசை பரலோகத்தில் வைக்கணும். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலேருந்து விடுதலை வேணும். நல்லா அந்த வார்த்தையை படிச்சிருங்க. பரலோகத்துக்கு போனோம்னா முதல் படி என்ன தெரியுமா? இப்போ இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலேருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டியது முதல் படி இல்லையா? உங்களுக்கு புரியும்படி சொல்லுவேன். ஒரு பறக்கக்கூடிய புறா இருக்குது. அதை வந்து ஒரு 1 மீட்டர் உயரம் உள்ள ஒரு கயிறில் கட்டி போட்டுரு பறக்கப்படாது, ஓடிடப்படாதுன்னு கட்டி போட்டுருன்னு வைங்க. ஒரு பூனை வந்துட்டு புறாய பிடிச்சி இது உடனே பட்டா அடித்து மேலே பறந்தா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த 1 மீட்டர் உயரத்துக்கு பறக்கும். இந்த ஒயர் வெட்டி இழுத்து பட்டாருன்னு அதுக்குள்ள அடிக்க முடியாதா? சொல்லுது புரியுதா உங்களுக்கு? இந்த பூமியில் மனசை கட்டி போட்டால் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது, வருகைக்கு போக முடியாது. சரிதானே நான் சொல்லுது? சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ முதல்ல என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போனோன்னா, வருகைக்கு போனோன்னா இந்த கட்டை அவுக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க, கட்டை அவுக்கணுமா வேண்டாமா? இப்போ ஆண்டவர் ஒரு காலத்தில் வசனத்தை கொடுத்து இப்படியே கட்டை அவுத்து பறந்துரு, இதில் மாட்டிக்கிடாதுன்னு விட்டார். இப்போ பறக்க போகிற ஆளுகளெல்லாம் பிடிச்சி பிராய கட்டி போட்டுற மாதிரி கட்டி போட்டுருக்கு. இல்லை, நீ பறக்கவே வேண்டாம், நினச்சிக்கிடுது. ஏசுநாதர் வருவார், கூட்டிகிட்டு போவார். எப்படி கூட்டிகிட்டு போகிறது? ஆமாம், இப்போ விசுவாசிகளுக்கு பிரச்சனை. நான் ஒரு சபையில் வந்து காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படி இயேசு நமக்கு ஒப்பு கொடுத்தாருங்கிற அந்த பகுதியை நான் செய்தி சொன்னேன். செய்தி சொல்லி முடிஞ்ச அன்னைக்கு அந்த பாஸ்டர் இல்லை, அவர் சொன்னார் நான் இருக்க மாட்டேன், நீங்கள் எல்லாம் நடத்திட்டு போயிருங்கன்னு சொன்னார். அப்போ நான் முடிஞ்சோடனே ஜெபம் பண்ண வந்தார். எல்லோரும் ஜெபம் பண்ணணுமே, அவர் இருந்தால் அவர் ஜெபம் பண்ணுவார். ஒரு அபவ் 60, மோர் தென் 60, 60க்கு மேலே ஒரு அங்கே சபையில் உள்ள முக்கிய விசுவாசி, உங்களுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். எனக்கு மரண பயம் பிரசங்கியாரு. கொள்ளாமா? நான் பிரசங்கம் அதுதான் பண்ணியிருக்கேன். மரண பயம் பிரசங்கியாரு, எனக்கு அப்படி இருக்கு அப்படியா? நான் ஒன்றும் சொல்ல முடியாது. பொதுவாக ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். 2 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு வேற ஒரு ஆள் வந்தது, அது அபவ் 60, மோர் தென் 50க்கு மேலே. அதுக்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒப்புராளமாக இருக்குது, எனக்கு சாவு பயம். அவங்கள்ட்ட கேட்டது உங்களுக்கு தெரியாது, உங்கள்கிட்ட கேட்டது அவ்வளோ தெரியாது. இல்லையோ? நான் நினச்சேன், கொள்ளாமே சாவு பயம் விசுவாசிக்கு இருக்கப்படாது, அப்படி இருந்தால் தப்பாக்கும். அதுக்குரிய காரியங்களை தான் நான் பேசியிருக்கேன். புரியுதா நான் சொல்லுது? அதில் ஒரு காரணம் என்னென்னா, இந்த உலக நேசம் உனக்குள்ளே இருக்கணும்னா உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு உள்ளே ஆளுகை செய்வான். அதான் ஆண்டவர் சொன்னார் 14:30. உலகத்துக்கு ஒன்றும் இல்லை, உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகம் என்கிட்ட இல்லையே, என் மனசில் இல்லையே, இருந்தால் தானே அவன் வருவான் எனக்கு உலகம் இருக்குன்னு. அப்போ உலக நேசம் உள்ளே இருந்தால் பிசாசு உங்கள் மேலே ஆளுகை செய்வான். விசுவாசிகள் மேல் ஊழியக்காரிகள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஊழியக்காரிகள், ஆமாம், ஊழியத்தில் இருக்க ஊழியக்காரிகள் மாத்தாரமாரு இந்த சிக்கலில் இருக்காவ. நாங்கள் ஜோம் பண்ணுறோம், எங்கள்கிட்ட தானே சொல்லுவாவ, பாஸ்டர் சாவு பயமாக இருக்குது, எங்களுக்கு ஜோம் பண்ணுங்க, பேர் சொல்லாண்டாம் அனுப்போம். என்ன காரியம்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால், டே
இப்படி இருக்கிறது பார்க்காண்டா உலக நேசம் உள்ள இருக்கு. அல்ல இல்லையா? ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்போ இப்படி ஆவியானவர் பேசினார். அதாவது காதல களத்தில் களத்திருக்கிறதெல்லாம் பார்க்காண்டா எல்லாம் உலக நேசத்தில் கிடக்கு அப்படின்னு ஆவியானவர் பேசிட்டார். கூட்டம் முடிஞ்சு. எனக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்ன எழுது காதல கலக்குதெல்லாம் களத்தின ஆவியா உலக நேசத்தில் இருக்கா அவளா? எனக்கு புரியலை. ஸோ முடிஞ்சு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோன்னே நான் கேட்டேன், இந்த இந்த சப்ஜெக்ட் உள்ள இருந்து இல்லையா, நீங்கள் எல்லாம் எப்படியாக அந்த அனுபவத்துக்கு வந்திய, இப்படியெல்லாம் வேறுபட்டு வந்திய அப்படின்னு கேட்டேன். அவைய சொல்லாம இப்படியெல்லாம் கலத்திட்டு வந்தா பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறலான்னு எங்கள் பிரசங்கம் பண்ண நேரம் என்னால் கலத்திட்டு வந்தேன்னு. இப்போ புரியுது அவங்களுக்கு எங்கே வடி பிரசங்கம் போகுதுன்னு பார்த்துடுங்க. அப்போ பரலோகத்துக்கு போகிற கலத்தை இல்லையா பூமியின் இந்த அளவு தந்திரமான காரியம். அப்போ மனசில் உலகம் இருந்தால் உலகத்தின் அதிபதி என்ன செய்கிறானா, உள்ளே ஆட்சி செய்கிறான், மரண பயம் வரும். அது ஒன்று. ரெண்டாவது, அது யோவான் 8:44 பிசாசை பற்றி சொல்லுகிறார். அவன் பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். சரியா? சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினாலே அவன் சத்தியத்தில் நடக்கிறதில்ல, சொந்தமாக பேசுகிறான் அப்படியெல்லாம் சொன்னார். அப்போ பிசாசுக்கு வரும் பேர் என்னன்னா, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன், சத்தியம் இல்லாதவன், பொய்யன். அது வெளிப்படுத்தல் 12:9. உலக மனதை மோசம் போகிற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாபம். இப்போ பொய்யான நம்பிக்கைகள், சத்தியத்துக்கு விரோதமான நம்பிக்கைகள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சபையில், உங்கள் ஊழியத்தில் இருந்தால் சாத்தான் அங்கே வருவான். அல்ல இல்லையே? புரிஞ்சுது அவங்களுக்கு? முதலாவது உலக நேசம், உலக ஆசீர்வாதம்னு எனக்கு சமயம் இல்லாதனால ஷட்டா போகிறேன். எண்ணம் வந்தாலே, அது இடம் கொடுத்தாலே பிசாசு அதன்படி உள்ளே உரிமை வருகிறான். ரெண்டாவது, பொய்யான நம்பிக்கைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது எப்படி பொய்யான நம்பிக்கைன்னு ஒரு குழு தரேன். அது யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசர். அடுத்த வசனம் என்னது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை சரிதானே சரிதானே. அப்போ என்னுடைய உபதேசம் தான் சத்தியம், என்னுடைய உபதேசமே சத்தியம். இல்லை சந்தேகம் இல்லை இல்லையா? என்ன பிரசங்க யாரு? அப்போ ஆதி ஆமத்திலிருந்து மல்கியா வரை இருக்கிறதெல்லாம் சத்தியம் இல்லையோ? கேள்வி இருக்கு இல்லையா? ஆமாம். அது எபிரேயர் 1:1, பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் பிதாக்களுக்கு, யாருக்கு? யூதருடைய பிதாக்களுக்கு, எபிரேய மொழி பேசுகிற அவருடைய பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். இப்போது இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலம் நமக்கு, யாருக்கு? அந்த பவுலின் காலத்தில், இயேசுவின் காலத்தில் இருந்த யூதர்களுக்கும் இப்போ வரைக்கும் நமக்கு திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. வித்தியாசம் இருக்கா? அதனால தான் யூதர்கள்ட்ட தான் சொன்னார், தம்மை விசுவாசி பழசெல்லாம் தூரப்படு, நீ மோசையினுடைய சீசனாக இருக்க முடியாது, ஏன் உபதேசத்தில் இருந்தால் ஏன் சீசன், இதுதான் சத்தியம். இப்போ புரியுது இல்லையா? அப்போ இயேசுவின் உபதேசம் அதுதான். அப்போஸ்தலர் எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம், கிறிஸ்து மூலக்கல், அதுக்கு மேலே மாளிகையாய் வீடாய் ஆசசலமாய் ஆவியானவராலே கட்டப்படணும். இந்த அஸ்திபாரம் இல்லாத அடிப்படைகள் இப்போ நிறைய வந்திருக்கு, தவறாக வந்திருக்கு. அது இருந்தால் நீங்கள் பொய்யனாகிய பிசாசு உங்களை ஆளுகை செய்வான். இப்போ புரியுதா? பிரபஞ்சத்திலேருந்து விடுதலை வரணும்னா உலக நேசத்தை விட்டுறணும். இயேசுவின் மூலமாக அப்போஸ்தலர் மூலம் வெளியாக்கப்பட்ட சத்தியத்துக்கு விரோதமானவைகள், மற்றது பைபிளில் இருந்தால் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பேஸ்மெண்ட் இதுக்கு பேசிஸில் இருந்தால் ஓகே, அதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது, இருந்தால் விட்டுறணும். இப்போ எல்லாம் எகெயின்ஸ்டான காரியம் தான் சபைக்குள்ளே வந்துடுது. நான் பேசினா நேரம் போயிடும். நிறைய கிரமம். இயேசுனுடைய வார்த்தை இல்லை. ஒரு முறை நான் இப்படி ஒரு சபையில் 1 மணி நேரம் பைபிள் ஸ்டடி எடுப்பேன். அன்றைக்கு திடீர்னு ஒரு பிரசங்கர் வந்துட்டார். வந்தவர் அப்போ பாஸ்டர் சொன்னார், இப்படி ஒரு பாஸ்டர் வந்திருக்கார். ஓகே அவர் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு நான் மிச்சம் பேசுகிறேன், வந்து ஷேர் பண்ணிக்கிடுவோம். அவர்கிட்ட பிரசங்கத்தை கொடுத்தா அவர் அவன் தன் பட்டயம் கையோட ஒட்டி போக மட்டும் தலைகளை வெட்டினான். அங்கே ஒரு சம்பவம். அவனுடைய ஈட்டி இவ்வளவு நிறைய உள்ளதாக இருந்தது, அதை வச்சு இத்தனை பேரை குத்தி கொன்றான். இப்படிதான் பிரசங்கம். எனக்கு தெய்வமே, இயேசுனுடைய உபதேசம் பேசிகிட்டு இருக்க இடத்துல அவர் கொடுத்த நேரத்தையும் அவரை எடுக்க முடியலை. முடிச்சுட்டு இந்த சைட்லோடி வெளியே போனவர் இப்படி இப்படி உலாத்திக்கிட்டே நிற்கார். நான் அடுத்த பிரசங்கத்துக்கு எழுப்பேன். இப்படி பார்த்தா அவரை காணையிலேன்னு பார்த்தா அங்கே சுத்தார். அப்புறம் பின்ன அத்தத்தில் வந்து உட்காந்துருக்கார். பற்றியெல்லாம் சபைக்குள்ளே என்ன வருது? நான் அப்புறம் திருத்தினேன். பழைய காலத்தில் அப்படியெல்லாம் இருந்து தான் மனம் திரும்பி வந்திய. இப்போ இயேசுக்கு சீசர் ஆகிட்டேன் இல்லையா, அங்கே போயிடாதுங்கன்னு சொல்லி நான் அதை அடுத்து திருத்தினேன். அப்போ சபைகளுக்குள்ளே இப்போ இதாக வந்துட்டு இருக்குது. புரியுதா நான் சொல்லுது? இப்போ சாசு எப்படி சபைக்குள்ளே வர்றான், எனக்கு வர்றதை நான் சொல்லணும். நாகர்கோயிலில் அது மாதிரி ஒரு சபைக்கு போயிருந்தேன்.
சங்கீத பகுதி எடுக்கும்போது அது 137ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனமா, பாபிலோன் குமாரத்தியே பாழாய் போனவளே, நீ எனக்கு செய்த போல உங்களுக்கு செய்கிறவன் பாக்கியவான், உன் பிள்ளைகளை கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இங்கே இருக்கு. சரியா? எனக்கு தாங்க முடியலை தெய்வமே. சங்கீதம் நல்ல சங்கீதம் பாசிட்டு பண்ண போட்டு விட்டுருவோம். பிசாசு எப்படி அப்போ அந்த மனசில் என்ன பதியும்? இன்னொரு சபைக்கு நான் 10 மணிக்கு 9:30 போய் உட்காந்துட்டேன். பைபிள் கிளாஸ் இது பிள்ளைகளுக்கு எடுத்துகிட்டு இருந்தான். ஒரு பிரைமரி லெவலு. இங்கே இருந்து ஒரு அம்மா வசனம் சொல்லிவிடுது, என் கைகளை யுத்தத்துக்கும் விரல்களை போருக்கும் பழக்குவிக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சகிக்கலை. இந்த பிள்ளைக்கு தான் படித்து கொடுக்கணும். இது மண்டையில் யாருன்னா என்ன செய்வான்? பள்ளியில் போவான், அந்த பயவை அதை அடிச்சு நான் அடிச்சிருவான். என் கைகளை போருக்கு பழக்கி விட்டுருக்காரு எங்கள் டீச்சர் சொன்னா வேணா சொல்லுவான்னு சொல்ல மாட்டானா? அப்போ எவ்வளவு தூரம் அசுத்த ஆவி, கொலைபாதக ஆவி, பொய்யின் ஆவி, வேதபர நிறைய இருக்கு. சொல்ல போனால் எல்லாம் இப்போ சாவிகளும் வந்தாச்சு. அப்போ பிசாசு வராமல் இருப்பானா? பிசாசு பிசாசுன்னா இங்கே கருவாடை வாங்கி செவரில் தொங்க விட்டுட்டு பிசாசு அவன் அங்கே ஓடி போய் கதலில் ஓடி போய் ஜன்னல் ஓடி போய் வென்டிலேஷனில் ஓடி வருவான். அதுதானே உண்மை. என்ன சொல்லுதே நீங்கள்? இப்படி கிறிஸ்துவின் அஸ்திபாரம் இல்லை, அப்போஸ்தல அஸ்திபாரம் இல்லை. இப்போ சாத்தானுடைய அஸ்திபாரம். இயேசுவை கொலை செய்த யூதர்களுடைய போதனை, ஆராதனை இயேசுவேன்னு ஆராதனை. உள்ள போனால் இயேசுவை காண இல்லை. யாக்கோபு இருக்கார், தாவீது இருக்கார், சாலமா இருக்கு. இயேசுவை பற்றி உபதேசமே இல்லையே. இது என்ன சரி இங்கே இல்லையா? இப்போ நம்ம சபையில் என்ன பிரச்சனை? இந்த பக்கம் இயேசு ஆராதனை, அந்த பக்கம் ஆராதனை, 2 பேரும் சண்டை, மாறி மாறி சண்டை, கேஸ் நடக்குது, வழக்கு ஸ்தாபனங்கள்ல எல்லாம் நடக்குது, நிறைய நடக்குது. இங்கே தமிழ்நாட்டு இங்கே எனக்கு தெரியும். நான் 2 சூழ்நிலையெல்லாம் போகிறேன். அப்போ நான் கேட்பேன், நீங்கள் 2 பேரும் கையை காலை உதறதில்லை, என்ன சொல்லுதியே? பரிசுத்த ஆவி அங்கேயும் ஆவி வருதான், இங்கேயும் ஆவி வருதான். இந்த ஆவி அங்கே மேட்சாவேல, அந்த ஆவி இங்கே மேட்சாவேல. புரியுதா உங்களுக்கு? இதா பரிசுத்த ஆவியினுடைய முதல் கனி என்னது? அன்பு தானே. பரிசுத்த ஆவி வந்ததுங்கிறத கை கால் உதறதை பற்றி முடிவெடுங்கன்னு சொல்லலை. அந்நிய பாஷையை வச்சு முடிவெடுங்கன்னு சொல்லி கனிகளினாலே முடிவெடுக்கணும். அப்போ கனி இல்லை உங்கள்கிட்ட. அப்போ உங்கள்கிட்ட இருக்க ஆவி ஆவி இல்லை. ரோமர் 5:5 பரிசுத்த ஆவினால் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கான். ஊற்றுனா தெளிக்கிறதுனா வேறு, மழை தொல்லி இல்லை, பைப்பில் ஊற்றுனா மாதிரி, அருவியில் ஊற்றுனா. உங்களுக்குள்ள இப்போ என்ன வம்பு ஆவி ஊற்றிருக்கோ, அல்லது அடுத்த ஆளுக்கு நெஞ்சில் அடிக்க அம்பு ஆவி ஊற்றிருக்கோ? அப்படி தானே சொல்லணும். என்ன சொல்லுதே நீங்கள்? ஏற்றுக்கொள்ள முடியாது, நடக்காது. மரத்தை கனினால அறியலாம், அன்பு இல்லைன்னா அவன்கிட்ட இருக்கிறது வேற ஆவி, நீ என்னத்தை வேணாலும் செய். ஆமாம், இன்னைக்கு எல்லா சூழல். அப்போ இதெல்லாம் பரிசுத்த ஆவி இல்லை. நிறைய கனி இருக்கு. இந்த ஆவியின் கனி இல்லை. இயேசுக்கு விரோதமான கொலைபாதக கொள்கைகளாக்கும் பிரசங்கங்களில் போயிட்டு இருக்குது இப்போ. அப்போ ஜனங்கள் பூமிக்கு பிரபஞ்சத்தில் மூழ்க குடிக்கக்கூடிய காரியம். மொத்தத்தில் ஜனங்கள் இதுக்குள்ள மூழ்கி இவ இப்போ பரலோகத்துக்கு போகிறதும் கிடையாது, வருகைக்கு போகிறதும் கிடையாது. எப்படி போகிறது? பூமிக்குரிய ரீதியிலே வளர்ந்துட்டோம், காரை வாங்கிட்டோம், கல்யாணம் பண்ணுற கார் எல்லாரும் வாங்குதான், மற்றவனை வாங்க இல்லையா? பரலோகத்துக்கு போனால் ஆண்டவர் கேட்பாரு, அது ஆண்டவரே எனக்கு கேன்சர் சுகம் ஆச்சு, நீ இப்போ செத்து தானே இங்கே வந்தா, நீ எனக்கு கல்யாணம் எல்லாம் நடத்தி வச்சு பொண்டாட்டியை விட்டுட்டு தானடா இங்கே வந்தா, நீ கார் வாங்கினா எல்லாம் அங்கே போட்டு இங்கே வரக்கு என்ன செஞ்சாய்? பரலோகத்துக்குரிய கனி இருக்கா? பரலோக ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதுக்கேற்ற கனிகளை கொடுக்குற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள கனிகள் இருக்குது, அதெல்லாம் இப்போ எடுக்க போனால் நேரம் போயிடும். அந்த கனிகள் உடையவர்களுக்கு தான் அது கிடைக்குமே தவிர மற்றவர்களுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. சரி, என்ன புரிஞ்சிய? பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பெற உங்களுக்கு சம்மதம் தானான்னு கேட்கணும். உங்கள்கிட்ட கேட்கணும் இல்லையா? உங்களுக்கு சம்மதம் தானா? பொல்லாத பிரபஞ்சத்தில் விடுதலை பெறணும்னா உலக நேசத்தை விட்டுருங்க. அல்ல அப்புறம் உலகத்தின் ஆவி வரும், அது அந்நிய பாஷை பேசும், அதெல்லாம் வேற விஷயம், கொஞ்ச நேரம் போயிடும். உலகத்தை நேசத்தை விட்டுட்டு பரலோகத்தில் மனசில் வைக்க பாரு. உலகத்தில் அப்படி சிம்பிள் அண்ட் ஹம்பிளாக கண்ணிகளில் சிக்காமல் கடன் வாங்காமல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தானே ஐஸ்வர்யத்தை தரும். நீ டாக்டருக்கு படித்து தான் ஆசீர்வாதம் வரணுமா? கர்த்தர் அப்படி வச்சா திறந்தா கடை வாங்காமல் செஞ்சால் நீங்கள் செய்யுங்க. ஸோ அந்த இதுக்குள்ளே போகாதுங்க. கர்த்தரை விசுவாசிங்க, அவருக்குள்ளே இருங்க, அவர் நடத்தட்டு, பிரச்சனை கிடையாது. கண்ணிகளில் சிக்காமல் ஆண்டவர் கொண்டு போனால் சந்தோஷம்தான், வேண்டான்னு சொல்லலை. சரி, அப்போ இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய குமாரனையே சிலுவையில் பலியாக்கி விடுவிச்சார். ஆமாம், கிரயத்துக்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கான், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர். அவ்வளோ காரியம் அவர் செஞ்சுருக்கார். ஆனால் நாம் செய்ய மாட்டோம். நாம் இந்த பிள்ளைகளை பிள்ளை எடுத்தால் அது வெளி கிளச்சாடிடுறது இல்லையா? இது மாதிரி நம்ம இறங்கி போனால் என்ன செய்யுது? நம்மளே போய் கண்ணியில் சிக்கிக்கிட்டா என்ன செய்ய முடியும்? சரிதானே? சரி, அப்போ பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படும்படி நம்ம அர்ப்பணிப்போம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து உதவி செய்து மேலான அனுபவங்களுக்கு நடத்துவாராக. ஆம்.